ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஹேரை நான் எப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிப்பேன். அது வரலும் நம்ம கட்டியிருக்க டவல் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதை கழட்டிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேரை இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் லாரியல் சீரம் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ லிவான் கூட அப்ளை பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் ஹேருக்கு ட்ரையர் யூஸ் பண்ண போகிறேன். அது ஒரு 5 மினிட்ஸ் போல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். திரும்பவும் ஹேரை ரெண்டாக பிரித்து சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ட்ரையர் யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம சிக்கு எடுத்துகிட்டு ட்ரையர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ட்ரை ஆகும். ஸோ அது ட்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அகெயின் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ திரும்பவும் ஹேரை நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளச்சு போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். அவ்வளோதான். ஸோ மீதி ஏதாச்சும் கொஞ்சம் காயாமல் இருந்தது அப்படின்னா அது அப்படியே காஞ்சிரும். அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய ஹேரை ட்ரை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.